வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல் செய்தியை வெளிப்படுத்துகிறோம். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்றால் என்ன அப்படிங்கிறது, நம் பாரத நாட்டை ஆள்வதற்காக பிரதமர் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். அதன் பின் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்ன சலுகைகள் தொண்டுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை குறித்துதான் நிதி உதவி என்று அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்தான் பட்ஜெட் தாக்கல் என்று சொல்லுவார்கள். இந்த பட்ஜெட் தாக்கலில் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எவருக்கும் பட்ஜெட் தாக்கலில் தமிழ்நாட்டு பெயர் இடம் அங்கு வரவில்லை. காரணம், பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழகத்தில் அதாவது ரொம்ப மோசமான நிலையில் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். ஆயினும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா நினைத்தது போல் நடக்கவில்லை. காரணம், தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் ஒன்றாக இருந்து அதை கடந்து வரும்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பாரதிய ஜனதா பார்ட்டி திரு நரேந்திர மோடி அவர்கள் நிலையை எதிர்கொண்டு தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியின் மாநில தலைவராக இருந்தார். அவருடைய சொல் வார்த்தையும் கேட்டு நம் தமிழர்களுக்குள்ளேயே எதிர்ப்பை உருவாக்கி திமுக, அதிமுக என்ற இரண்டு கட்சியுமே எதிரியாக நினைத்து கொண்டு அனைத்து கட்சி தலைவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பின்னால் சென்றார்கள். இதை நன்கு தெரிந்து கொண்ட திரு நரேந்திர மோடி, அதாவது நம் நாட்டு பிரதமர், தமிழகத்தில் வீழ்ச்சி அடைந்தார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதை கருத்தில் கொண்டு பட்ஜெட் தாக்கலில் அவர்கள் தமிழகத்தின் பெயரை காணிக்கவில்லை, தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை. காரணம், நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் ராணி. இந்த நிர்மலா சீதாராமன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மகுடி எடுத்து ஊதினால் இவர் நாகம்போல் எழுந்து நின்று அவர் அங்கே அவருடைய ஆட்டத்தை காணிப்பார். இவர்தான் நிர்மலா சீதாராமன் என்பவர். இவர் பட்ஜெட் தாக்கலில் தமிழ் மாநிலத்தை அவர் நேர்மையில் இல்லாமல் மறைமுகமாக தமிழ் மாநிலத்துக்கு அனைத்து நிதி உதவியுமே அவர் புறக்கணித்தார். காரணம், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வீழ்ச்சி அடைந்தது அனைவரும் எல்லோருக்கும் தெரியும். இதை கருத்தில் கொண்டு அவர்கள் தமிழ் மக்களுக்கே நிதி உதவி செய்ய வேண்டாம் என்ற முழு எண்ணத்தோடு பட்ஜெட் தாக்கலில் தமிழ் மாநிலத்தினுடைய பெயரை காமிக்கவில்லை. இதை அவர்கள் செய்ததை விட தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி போன்றவர்கள் இல்லாமல் பிற அனைத்து கட்சி தலைவர்களுமே பாரதிய ஜனதா, அதாவது தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பின்னால் நரேந்திர மோடியினுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இவர்கள் கூட்டணி அமைத்து இவர்கள் அனைவருமே தோல்வியடைந்தார்கள் என்பதை அனைவருக்கும் தெரியும். இது ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு, இது இல்லாமல் இன்று அவர்கள் பட்ஜெட் தாக்கலில் தமிழ் மாநிலத்தை காணிக்கவில்லை, தமிழ் மாநிலத்துக்கு எந்த ஒரு சலுகையும் நிதி உதவியும் செய்யவில்லை என்பது இந்த பட்ஜெட் தாக்கலில் தெரிய வந்தது. இப்பொழுது அவர்களுக்கு பின்னால் வாளை பிடித்து கொண்டு போன அனைத்து கட்சி தலைவர்களும் இன்று தமிழ் மக்களை எப்படி அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பார்கள்? இவர்கள் அனைவருமே போய்ட்டு திரு நரேந்திர மோடியிடம் கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொண்டு தமிழக மக்களை மறந்து விடுவார்கள் என்பதுதான் நாம் இன்று தமிழக மக்களின் கருத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலமாக தெரியப்படுத்துகிறோம் என்பதை
தமிழ் மக்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மாநிலத்தில் எதிரியாக நின்ற அனைத்து தமிழ் நாட்டில் சேர்ந்த கட்சி தலைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இது ஒரு முன் உதாரணமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். வணக்கம்.